தமிழ்நாடு முழுவதும் 325 திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது தனுஷின் மாரி திரைப்படம். ரம்ஜான் ஸ்பெஷலாக திரைக்கு வந்திருக்கும் மாரி ரம்ஜான் ரேஸில் தனியாக கலந்து கொள்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரஜினி முருகன் மற்றும் வாலு படங்களின் வெளியீடு தள்ளி போனதால் தனியாக களத்தில் குதித்திருக்கிறது தனுஷின் மாரி. பாலாஜி மோகன் இயக்கத்தில் தனுஷுடன் இணைந்து காஜல் அகர்வால், விஜய் தேசுதாஸ், ரோபோ சங்கர் ஆகியோர் நடித்திருக்கும் இந்த படம் காமெடிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அனிருத் ரவிச்சந்தர் இசையில் பாடல்கள் அதிரடியாக வந்திருக்கின்றன. குறிப்பாக தரலோக்கல் பாடலை ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். இசை மட்டுமல்லாது படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்திலும் நடித்திருக்கிறாராம் அனிருத். படத்தின் முதல் பாதியில் புறா ரேஸில் கலந்து கொள்பவராகவும், இரண்டாம் பாதியில் டானாகவும் நடித்திருக்கிறார் தனுஷ். படத்தில் காஜலுக்கு பெரிதாக வேலை ஒன்றும் இல்லை. வழக்கம் போல தனுஷை விழுந்து விழுந்து காதலிக்கும் நாயகியாக வந்து போகிறாராம். தனுஷை எதிர்க்கும் போலீஸ் அதிகாரியாக மாரியில் அவதாரம் எடுத்திருக்கிறார் பாடகர் விஜய் தேசுதாஸ். மாரி படத்திற்கு விமர்சனங்கள் சாதகமாக அமைந்துள்ளது என்று மீடியாக்கள் கூறுகின்றன. படத்தை பார்த்த ஒரு சில பேர் தங்கள் கருத்துக்களை படத்திற்கு ஆதரவாகவே தெரிவித்துள்ளனர். மாரி படம் பாகுபலி எனும் புயலுக்கு முன்னால் தாக்கு பிடிக்குமா என்று அனைவரும் கேள்வி எழுப்பியிருந்தனர். சமீபத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் இதற்கு பதிலளித்து பேசிய நடிகர் தனுஷ், பாகுபலி வந்து ஒரு வாரம் கடந்துவிட்டது, எனவே பெரிதாக பாதிப்பு ஒன்றும் இருக்காது என்று கூறியிருந்தார். தற்போது மாரி படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று பாகுபலி படக்குழுவினர் வாழ்த்தியுள்ளனர். மாரி படத்தின் முதல் பாதியில் ரோபோ சங்கரின் காமெடி நன்றாக வந்துள்ளது என்று பெருவாரியான ரசிகர்கள் பாராட்டியுள்ளனர். மாரி ஓரளவிற்கு ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறது என்று படத்தை பார்த்தவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.